காதல பாட்டு கேட்டு வந்தீங்களா? அங்கிருந்து அந்த 2 தம்பிகிட்டையும் கூட கேளுங்க. தம்பி தம்பின்னு மைக்கிலேயே சொல்லி கேட்டோம், உங்களுக்கு கேட்கவே இல்லை. இந்த வண்டியில லேசா ஹார்ன் எடுத்துட்டு போறாங்க, திடீர்னு பேசி வெடிச்சாலும் எவ்வளவு வேகமா வந்து முந்துறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? லேசா ஆடுமா, அப்ப என்ன ஆகும் உங்களோட நிலைமை? தலைக்கு வருஷம் வச்சிருக்கீங்க, அவசரத்துல வண்டி தட்டுச்சுன்னா சிக்கிரும். எங்க தலையில மாட்டேங்குது. ஒரு அண்ணனா சொல்றேன் நான் உங்கள்கிட்ட, சரியா? ஏன்னா இது அவ்வளவு முக்கியத்துவம் தம்பி. என்ன பாட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்ம பாட்டு கேட்கலாம், எங்க வேணாலும் கேட்கலாம். ஆனா நம்ம பாதுகாப்பா இருந்தா தான் நம்ம கேட்க முடியும், நம்ம வீட்டுக்கு போக முடியும், நம்ம வேலையில பார்க்க முடியும். உங்களுடைய தேவை வந்து உங்க குடும்பத்துக்கு தேவை, இந்த தேசத்துக்கு தேவை. ஏன்னா உங்ககிட்ட பலப்பட்டு நிறைய திறமைகள் இருக்கும், அந்த திறமை வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதனால நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்ல, அதுக்காகத்தான் அது. சாலைகளில் போறப்ப எந்த அளவுக்கு சாலை விதிகளை மதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதிச்சு போங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், நாங்களும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்த்துக்கள் தம்பி, சரியா? பத்திரமா போ. பரவாயில்ல, இனிமே சரியா போய்க்கும், அவ்வளவுதான். வண்டியில மைக்கில 10 தடவை சொன்னேன் தம்பி தம்பி. சுத்தி இருக்கிறவங்களும் வேடிக்கை பார்க்கறாங்க, உங்களுக்கு சுத்தமாவே தெரியல. தேசிய நெடுஞ்சாலையில வேகம் போகக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனா என்ன வேகத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு அளவான வேகத்துல போனாதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதனால பத்திரமா போங்க.